இன்னைக்கு கூட இந்த PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்ற மத்திய அரசு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. இதே போல சொல்லட்டும், அரசினுடைய கொள்கை அது. அரசு கொள்கைப்படி இப்ப PM ஸ்ரீ பட்டத்தை அனுமதிக்குமா இல்ல, படிப்பை அனுமதிக்குமா இல்லையா என்று அரசு சொல்லட்டும். PM ஸ்ரீ தேவையில்லை, அதனால் அப்படி என்று திமுக அரசு கருதியது. இப்பொழுது CBSE-க்குள் புதுச்சேரி போன்ற இடங்களில் பிரெஞ்சு மொழி படிப்பார்கள். ஏனென்றால் பிரெஞ்சு குடிமக்களாக அவர்கள் இருப்பார்கள். பிரெஞ்சு அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தரும், தான் ஆண்ட நாடு என்ற முறையில். எனக்கு தெரிய பிரான்சுக்கு நான் போயிருக்கிறேன், புதுச்சேரிக்காரர்களாக தான் இருப்பார்கள். தமிழர்கள் முழுவதும் புதுச்சேரிக்காரர்களாக இருப்பார்கள். பிரெஞ்சு மொழியை படிப்பதும் அங்கே போய் அந்த ஓய்வூதியம் வரையிலும் பெறுகின்ற அளவுக்கு இருந்த சலுகைகள் எல்லாம் இனி புதுச்சேரியிலே போய்விடும். ஏனென்றால் மூன்றாவது மொழியும் இந்திய மொழியாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது மோடி அரசு. அப்படிப்பட்ட நிலைமை வருகிறது போது பிரெஞ்சு படிக்க முடியாது. பிரெஞ்சினுடைய சலுகைகளை புதுச்சேரி இழக்கும் என்கின்ற நிலையில் CBSE பள்ளிக்கூடத்தையே புறக்கணிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாவற்றிலும் கடுமையான போக்கை கடைபிடிக்கக்கூடியவரா விஜய் என்பதை காலம்தான் நமக்கு காட்ட வேண்டும். இதுவரையிலும் அவர் மேலோட்டமாக சும்மா ப்ரோ ஸ்டாலின் சார் என்ன சார் இதற்கு பதில் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போக முடிந்தது. இவர்கள் நினைத்ததற்கு மேலான வெற்றியை மக்கள் கொடுத்து விட்டார்கள். கூட்டணி அரசாக வேறு அமையப் போகிறது. ஒவ்வொரு பக்கம் இழுப்பார்கள். நேர்மையாக ஆட்சி செய்வது என்பது எளிதான காரியம் இல்லை. ஆனால் நான் முதலிலே சொல்லுகிறேன், முதலிலே இந்த MLA-க்களை கொண்டு போய் ரிசார்ட் பாலிடிக்ஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏன் வருகிறது என்றால் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கிறது. முன்பெல்லாம் நான் MLA-ஆக இருந்திருக்கிறேன், யாரும் என்னை ரிசார்ட்டில் கொண்டு போய் வைத்ததில்லை. ஆனால் இப்பொழுது ரிசார்ட் அரசியல் நடப்பதற்கான அவர்களை பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் முதலிலே அவர் தன்னுடைய MLA-க்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஊழல் லஞ்சம் இவை அல்லாத ஒரு ஆட்சியை நம்ம விரும்பி நம்மிடம் ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் யாரும் தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவது, எனக்கு வேண்டியவனை ஏன் பிடித்து கொண்டு வந்தா என்று கேட்பது போன்ற காரியங்களை செய்யாதீர்கள். தாசில்தார் அலுவலகத்தில் உங்களுக்கு வேலை இல்லை, கல்குவாரிகளில் உங்களுக்கு வேலை இல்லை, ஆற்று மணலில் உங்களுக்கு பங்கில்லை. இதையெல்லாம் செய்தால்தான் நம்முடைய ஆட்சி நிலைக்கும். ஆகவே நம்முடைய திட்டங்களின் காரணமாக நாம் வெற்றியும் தோல்வியும் அடைய வேண்டுமே தவிர நம்முடைய ஊழலின் காரணமாக அடையக்கூடாது. அதுதான் நம்மிடம் மக்கள் எதிர்பார்க்கின்ற முதல் தகுதி என்கின்ற மாபெரும் செய்தியை திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் பல பேர் A2 A1 அக்யூஸ்டுகள், எதிர்கட்சியிலிருந்து காலையில் வந்து மாலையில் வேட்பாளரானவர்கள், ஒரு தகுதியும் இல்லாமல் பல்வேறு முறைகளில் வந்தவன் போனவனுக்கெல்லாம் கொடுத்து ஒருவன் களத்தை விட்டே போய்விட்டான் சேலத்தில். அதனால் எதற்கு சொல்கிறேன் என்றால், அவர்களையெல்லாம் கட்டுப்படுத்தி மறுபடியும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, நாம் அரசு காரியங்களில் தலையிடாதீர்கள், சட்டமன்ற பணிகளை ஆற்றுங்கள், மக்களுக்குரிய சேவைகளை செய்யுங்கள், அவர்களுக்குரிய பொது தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். ஒவ்வொரு தனி மனிதனுக்காகவும் தாசில்தார் அலுவலகத்துக்குள்ளும் போலீஸ் ஸ்டேஷன்களுக்குள்ளும் நுழையாதீர்கள். திமுக போலீஸ் ஸ்டேஷன்களை எல்லாம் தன்னுடைய போலீஸ்காரர்களை தன்னுடைய ஏவலர்களாக வைத்திருந்த அந்த நிலையை மாற்றி ஒரு புதிய ஆட்சியை நாம் தோற்றுவிக்க வேண்டும் என்ற செய்தியை அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கே பழக்கமில்லாத செய்தி. சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த இன்று அவர் ஆளுநரை சந்தித்து விட்டு வந்து ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உரிமை கோரிய பின்னர் இப்போது வரை அவருக்கு ஆளுநர் வந்து அழைப்பு விடுக்கவில்லை. அதற்கான போதிய MLA-க்கள் இல்லை. 5 MLA-க்கள் தான் கூட 113 தான் இருக்கிறார்கள். மேலும் ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்பதால் இன்னும் அவருடைய பதவியேற்பு விழா நேரமோ அல்லது ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பதோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இதில் வந்து ஒரு ஆளுநர் செயல்பாடு எவ்வாறு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆளுநருடைய செயல்பாடு சரிதான் இல்ல கேளுங்க. ஆளுநர் 2 விதமாக செயல்படலாம். ஒன்று, இவரை இந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டு ஆட்சி அமையுங்கள் என்று சொல்லிவிட்டு 1 மாதமோ 40 நாளோ 25 நாளோ உங்களுக்கு தவணை தருகிறேன், நீங்கள் அதற்குள் உங்களுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் மெய்ப்பிக்க வேண்டும், மெய்ப்பித்தால் உங்களுடைய அரசு நீடிக்கும் என்று சொல்லி ஒரு மாதமோ 15 நாளோ ஏதோ ஒரு நாள் கவர்னருடைய விருப்பப்படி அனுமதிப்பது ஒரு வகை. நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை மெய்ப்பித்து விட்டு நீங்கள் தலைமைச் செயலகம் செல்லலாம். ஆகவே இப்பொழுது 5 பேர் காங்கிரஸ்காரர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பது போல இன்னொரு 6 பேர் யார் உங்களை ஆதரிக்கிறார்கள் என்பதை நீங்கள் எனக்கு சொல்லிவிட்டு நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அமருங்கள் என்றும் சொல்லலாம். ரெண்டுமே
அட் தி ப்ளஷர் ஆஃப் தி கவர்னர் தானே தவிர இதிலே அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ரெண்டும் சரிதான். நான் சொல்லுகிறேன், நான் ஆட்சியில உட்கார்ந்து கொள்வேன், பிறகு என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்களை பிடிப்பேன் என்று சொல்வதற்கு அந்த வகை பயன்படும். அப்படி நீ செய்யக்கூடாது, ஆட்களை வைத்துக் கொண்டுதான் ஆட்சி மன்றத்திற்கே போக வேண்டும் என்று சொல்வது இன்னொரு வகை. இந்த முறை சரியான முறைதான், இது தவறு என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதுல ஏதோ அழுத்தம் இருக்கும், இதுல மத்திய அரசோட அழுத்தம் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆட்சி அமைப்பதில் இது சும்மா மத்திய அரசு என்றால் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. நீ உன்னுடைய பெரும்பான்மையை மெய்ப்பித்து விட்டு ஆட்சி மன்றத்திற்கு போ என்று சொல்வதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறது. கவர்னர் விரும்பினால் உங்களுக்கு சலுகை அளித்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆள் பிடிக்கலாம் என்பதற்கும் இருக்கிறது. அதெல்லாம் ஆளுநருடைய விருப்பப்படி என்று இருக்கிற போது அதுல என்ன சட்ட மறுப்பு இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது என்று சொல்வது சரியான ஒரு முறை இல்லை. பிறகு சட்டத்திற்கு மாறாக மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் நாம் மத்திய அரசாங்கத்தை கண்டிக்கலாம். ஆளுநர் தன்னுடைய சரியான அணுகுமுறை தான், அதுல ஒன்றும் பிழை இல்லை.